அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் இந்த 13ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகா நடத்த போறாருங்க. உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பார். இன்னைக்கு உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். இன்னைக்கு ராத்திரி நீங்க பாருங்க, உங்க தூக்கத்துக்கு நீங்க செல்றதுக்கு முன்னாடி நிச்சயமா நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, இன்னைக்கு என்ன ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா நடத்தினாரு, அற்புதமா என் தேவையெல்லாம் சந்திச்சாருன்னு இன்னைக்கு ராத்திரி நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா வச்சு பாருங்க. தைரியமா இருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலைதோறும் இந்த வார்த்தை கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாவே நான் சொல்றேன், ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க இந்த வீடியோக்களை தினமும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிந்த அறிமுகமான உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோக்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அழகான ஒரு சேவையை, ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை இதை அவங்க லைஃப்ல செஞ்சு முடிக்குங்க. நீங்க தினமும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஒருவேளை இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. அனுதினமும் போடக்கூடிய இந்த வீடியோ பதிவுகள் நிச்சயமா உங்களை சேரும். கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நிச்சயமாவே நீங்க உணர்வீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வேலைக்கு நம்ம போக போறோம், வீட்டில் நம்ம இருக்க போறோம், பல வகையான பயணங்களை நம்ம மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளை சுற்றிலும் எங்கும் மக்கள் தான் இருக்காங்க. எங்க போனாலும் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, எங்கும் மக்கள், எதிலும் மக்கள், எல்லா இடத்துலயும் மக்கள் தான். மக்களை பிரிந்து வாழுகிற ஒரு காட்டில் நாம் வாழவில்லை, மக்களோடு மக்களாக இணைந்து ஒரு சமூக சமுதாய வாழ்வில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ பல நேரங்கள்ல நம்ம சந்திக்கக்கூடிய மக்களோடு நமக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் இருந்தாதான் நம்முடைய காரிய கடமைகளை நம்மளால அனுதினமும் நேர்த்தியா செய்து முடிக்க முடியும். ஒருவேளை நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய மக்களோடு நமக்கு நல்ல ஒரு உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய காரிய கடமைகளை நாம் நிறைவேற்றுவது ரொம்ப ஒரு நெருடலான ஒரு விஷயமாகவே நமக்கு இருக்குங்க. அப்போ முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாம் தப்பான ஆட்கள், பொல்லாத ஆட்கள், தீமையான ஆட்கள், கலகம் வைக்கக்கூடிய ஆட்கள், ஏமாத்துற ஆட்கள், அப்படி நீங்க அவங்கள பார்க்காம, அப்படி நீங்க ஒரு வேளை பார்த்து அவங்களோட பழகி பேச நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்கள குறித்து உங்களுக்கு ஒரு காய எண்ணங்களும் காய உணர்வுகளும் இருக்கும். அப்ப நீங்க அவங்கள ரொம்ப நிறைய தப்பாவே புரிஞ்சுப்பீங்க. உங்க காரிய கடமைகளை நீங்க நேர்த்தியாவே செய்ய முடியாது பாருங்களேன். அப்போ எங்க நம்ம பார்க்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலான மக்கள் தப்பான மக்கள் கிடையாதுங்க, நம்புங்க. தப்பா புரிந்து கொள்ளப்படக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்கள தப்பா பார்க்காதீங்க. அவங்கெல்லாம் நல்ல மக்கள், அன்பான மக்கள், கருணையான மக்கள் அப்படின்னு பார்த்து பேசி பழக ஆரம்பிங்களே, உங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க உணர்வு ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அனுதின வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரிய கடமைகளை நீங்க நேர்த்தியா செய்ய முடியும். அவங்க பார்வைக்கு அவங்க சரியா இருக்கலாம், நம்ம பார்வைக்கு நம்ம சரியா இருக்கலாம், ஆனா நம்ம பார்வைக்கு அவங்க ஒரு வேளை தப்பா இருக்கலாம், அது போல அவங்க பார்வைக்கு நம்ம ஒரு வேளை தப்பா இருக்கலாம். அதனால எவரையும் தவறாய் புரிந்து கொள்ளாமல் எல்லாரும் நல்ல மக்களே என்ற மனநிலையோடு மகிழ்ச்சியா சந்தோஷமா பேரன்போடு ஒவ்வொருத்தரோடு நீங்க பழகி பாருங்களேன். உங்க மனநிலையும் உணர்வு நிலையும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. ஒரு அன்பான சகோதரி ஒரு விசேஷமான ஒரு வைபவத்திற்கு அவர்கள் சென்றார்கள்.
அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த விசேஷித்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன், ஒரு 2 வயசு கொண்ட ஒரு குட்டி பையன் வந்து விளையாடிக்கிட்டே இருந்தானா. அப்ப அந்த சகோதரி அந்த குட்டி பையன் கிட்ட பேச்சு கொடுத்தாங்களாம். அவனும் ரொம்ப அழகா பேசினானா. இப்ப அவங்க அந்த குட்டி பாப்பாவை பார்த்து, உன் பேர் என்னடா சொல்லு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த குட்டி பையன் சொன்னானா, நான் சொல்ல மாட்டேன். உடனே இவங்க, சொல்ல மாட்டியா? சரி, நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன், உன் பேர் என்ன சொல்லு. அவன் உடனே சொன்னானா, சொல்ல மாட்டேன். சரி, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். மறுபடியும் அவன் சொல்ல மாட்டேன் நானா. சரி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், உன் பேர் என்னன்னு சொல்லு. மறுபடியும் அந்த குட்டி பையன் சொல்ல மாட்டேன்னு சொன்னானா. இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்களாம். அவனை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சான். இவ்வளவு நான் வந்து அவனை கொஞ்சி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன்னு சொல்றேன், ஆனாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றானே சொல்லிட்டு அந்த குழந்தை மேல அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமே வந்துருச்சான். உடனே அந்த குழந்தையினுடைய தாயார் பக்கத்துல அமர்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்கள கூப்பிட்டு, என்னங்க உங்க பையன் கிட்ட, இந்த குட்டி பையன் கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ அந்த தாய் சொன்னாங்களாம், அவன் சொல்ல மாட்டேன்னு பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லலைங்க, அவன் பேரே சொல்ல மாட்டேன் தான். உடனே உங்களுக்கு ஷாக் ஆயிருச்சா, என்னது அவன் பேர் சொல்ல மாட்டேனா? இல்ல, அவன் பேரு சுடலை மாட்டான். அந்த பேரை அவன் குழந்தை மழலை மொழியில சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சகோதரிக்கு அந்த குழந்தை மேல இருந்ததான வருத்தம் எல்லாம் போயிருச்சான். பாருங்களேன், அந்த குழந்தை தப்பா ஒரு விஷயத்த சொல்லல, ஆனா அந்த சகோதரி அந்த குழந்தை சொன்ன அந்த பேரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது போலதான் நம்ம வாழ்க்கையில பலரை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில அவங்களோட நம்ம பயணிக்கும் பொழுது ஒரு சோக உணர்வும் ஒரு சுமை உணர்வும் நம்ம கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆகவே எல்லாரையும் மன்னிங்க, எல்லாரையும் நேசிங்க. அவங்க தான் என்ன மன்னிக்கணும், அவங்க தான் என்ன நேசிக்கணும், அவங்க தான் என்ன வாழ்த்தணும், அவங்க தான் என்ன பாராட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க அதை அவங்களுக்கு செய்யுங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஆம் அன்பானவர்களே, அவங்க உங்களை மதிக்கணுமா, முதல்ல நீங்க அவங்கள மதியுங்க. அவங்க உங்களை பாராட்டணுமா, நீங்க முதல்ல அவங்கள பாராட்டுங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப சுமூகமா இருக்கணுமா, நீங்க அவங்களோட நல்ல சுமூகமான உறவை வளர்த்து கொள்ளுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், உங்க கூட இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மனநிலையோட அனைவரோடு நீங்க பழகுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய், இன்பமான நாளாய், மகிழ்ச்சியின் சந்தோஷமான நாளா மாறுங்க. இந்த நாள் உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அதனோடு கூடவே சேர்ந்து இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எம் சுமித்ரா, அன்பு பிள்ளை எடின் ஃபெரோ, அருமை மகள் எம் கிருத்திகா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பான தம்பதியார் சகோதரர் லாசரஸ், அவர்களுடைய மனைவி சிஸ்டர் ஹேமலதா, இவர்களுக்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய விசேஷமான நாளா இந்த நாள் இருக்குமேயானால் சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரொம்ப விசேஷமா ஆசீர்வதிக்க போறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒரு சமூக சமுதாய வாழ்க்கை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிற, அணுகுகிற, உரையாடுகிற ஒரு வாழ்வியல் முறையை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. மக்கள் மூலமாய் நாங்கள் எங்களை காயப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, மக்களோடு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. பிறரால் சோதிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, மனதிலே புண்பட்ட ஒரு மனநிலையோடு வேலை ஸ்தலத்திலே படிக்கிற பிள்ளைகள் பயிலகத்திலே, சுற்றுச்சூழலிலே, அண்டை அயலகத்தாரோடு மனசங்கடத்தோடு இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு மனிதர்களோடு நல்ல ஒரு சுமூகமான உறவை பேணுவதற்கு ஏதுவான ஒரு ஞான விவேக ஆற்றலை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக.
பிறர் எங்களை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது போலவே முதலாவதாக நாங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற, மதிக்கிற, அன்பு கூறுகிற ஒரு காருண்ய கருணையின் உள்ளத்தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. சமூக சமுதாய வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல ஒரு சுமூகமான உறவை தாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களோடும் பேரன்போடு பேசி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமுதாய வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்பமான, இனிமையான, ஆசீர்வாதமான நாளாய் அமைந்தருளும்படி தேவனே என்னோடு கூடவே இந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய சகோதரர் சகோதரிகளுக்காக, திருமண நாட்களை காணக்கூடிய அன்பான விசுவாச தம்பதியார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த விசேஷமான ஆண்டை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய அன்பு பிள்ளைகள் பேரன்பின் பாக்கியங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்த பரிபூர்ணமும் பெற்று வாழ்ந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக மகிழ்ச்சிகரமான, மங்களகரமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டுமென தேவனே உம்முடைய வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமான பொற்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை கன துதிகள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.